இருக்குது அதே அவனை எப்படி கேமரா முன் கேமரா
போட்டுடா. போட்டு போச்சா கட்டிக்கிட்டே போட்டுச்சு. எங்க ஊர்ல இந்த அம்மா சொன்ன எங்க ஊர்ல நிறைய வைக்கிறாங்க. ஆமா சார். விருதம். ஓ நான் மட்டும் என்ன பண்ண அம்மா சொல்றது இருந்துச்சு. ஓ அமாசை வருது இருக்குதா இல்ல? எல்லா எங்க ஊர்ல எல்லாம் வைக்கிறாங்க விருதங்கிறாங்க. இருக்கிறாங்க அவங்க ஊர்ல. இவன் அமாசை வருதுமா இல்லையா? கிடைக்கிறது இல்ல. அம்மா வந்து எடுக்கிறதா இருக்குதா இல்ல? ஆமா இந்த மாசம் அம்மா நான் பண்ண உனக்கு காமெடியே இல்லை. ஆமா நம்ம எல்லாம் கவர்மெண்ட்ல சேர்ந்தவங்க. சேர்ந்து நாம எல்லாம் ஏன்னா சக்கரை அட்டக்குது, ஆமா ஓட்டு ஐடி இருக்குது, இருக்குது ஆதார் அட்டக்குது, இதெல்லாம் தான் ஓட்டு உரிமைக்குது இல்ல. இருக்குது அப்ப கவர்மெண்ட்ல சேர்ந்த மாதிரி இப்ப சேர்ந்த மாதிரி நம்ம அத போலவே செத்தவங்களுக்கு அம்மா சக்கம் போட்டாதான் நமக்கு அங்க அங்க இடம் உண்டு. இடம் உண்டு. அம்மா சகும்னாத மனுஷனே இல்ல. அவர் கவர்மெண்ட்ல அங்க இடமே இல்ல. இடையில சொல்றாங்க. ஆனா எங்க போய் கேளு ஏன் அம்மா சகம் இருக்காது. எங்க குழந்தை ஏன் செத்து போச்சு. எங்க கடல்ல இருந்து கடந்து இததான் சொல்றான். ஆமா ஆனா ஏன் அம்மா சகும்னா உனக்கு தெரியாது. தெரியல. சொல்லுப்ப அப்படிங்கும்போது இந்த மாசம் அம்மாசை நான் பண்ண சரி எல்லாமே அம்மாசை விடுத்துக்கிறாங்களா. நாம இந்த மாசம் அம்மா நாம அம்மாசை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உரியா கிளம்பி போறான். நேரம் எங்க நேரம் ரோட்டே சொல்ல முருகமால இருந்து நேரம் மலைப்படையே சொல்ல வந்தேன். என்னன்னு எப்படி சொல்ல போறேன் அம்மாசை பிடிக்க போறேன். அம்மாசை பிடிக்க போறேன். அம்மாசை பிடிக்க போறேன். பிடிக்க போறேன் பிடிக்க சொல்ல பாரு. எங்க ஊர் மாதிரி தேவனூர்ல அங்க வந்து ஒருத்த மேல அம்மாசை அடுங்குது. அவன் என்ன பண்ணாலும் கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்து அந்த விடுதலை வீட்டுக்கு வந்துக்கிறான். ஓ ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்துக்கிறான். வீட்டுக்கு டீ கடை டீ சாப்பிட்டு வந்தான் ரோட்ல. நான் என்ன சொல்ல போறேன் அம்மாசை பிடிக்க போறேன். அம்மாசை பிடிக்க போறேன். அம்மாசை பிடிக்க போறேன். அம்மாசை பிடிக்க பிடிக்க போறேன். முடி சொல்லாம போன பாரு. ஓஹோ நான் பண்ணிதான் வீட்டுக்கு வந்துக்கிறோம். இப்பதான் வீட்டுக்கு வந்துக்கிறோம். வீட்டுக்கு வந்துடும். அதாவது பின்னாடி ஆள் வருதா இவன் சும்மா கூடாது அப்படின்னு கிட்ட கூப்பிட்டு ஏதாவது டீ வாங்கி தரேன். யார பிடிக்க வந்த அம்மாசை பிடிக்க வந்த. அம்மாசை பிடிக்க வந்த எடுத்து வாங்கணும் வாங்கணும். அதான் தோல் போட்டுனான். அவன் என்ன பண்ணான் தம்பி டேய் முடிப்பா அம்மாசை பிடிக்க முடியாது நான் சொல்ற மாதிரி போ அப்படின்னு சொன்னான். எப்படி போறதவங்க அம்மாசை பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது சொல்லே போட சொன்னான். அந்த மண்ணை மாட தானுந்தா பிள்ளையார் பாலும். ஆமா அங்க என்ன பண்ண செங்கல் வச்சு சொல்லுகிறாங்க. செங்கல் அறுத்துட்டு சோள வைக்கிறான். சோள வைக்கிறாங்க. பத்த வைக்க போறான். பத்த வைக்க போற நேரம் 10 கீச்சு போற நேரம் நான் என்ன சொல்றேன் பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது. 5 லட்சம் செலவு பண்ண கம்மி பண்ணா செங்கல் அர்த்தமா ஓஹோ நம்ம செங்கல் சோள வைக்கிறோம். இப்பதான் வச்சுக்க போற அந்த கம்மியாட்டி வந்து பிடிக்க கூடாது சொல்றேன். இவனு சும்மா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 கட்டை வந்துச்சு. அவன் கூட்டு 4 கொடுத்தான். அவன் 4 கொடுத்தான். அவன் என்ன சொன்னான் தம்பி இப்படி போக கூடாது நான் சொன்ன மாதிரி போ அப்படின்னு சொன்னான். எப்படிங்க போறதவன நல்லா ஏறினும் நல்லா ஏறினும் நல்லா ஏறினும் நல்லா ஏறினும் சொல்லே போட சொன்னான். அப்படியே புல்லா பழம் தாண்டுதோ சாங்கியம் சாங்கியம். ஆமா அங்க போனாங்க ஒரு 10 வீடு பிடிச்சி எரியுது கூரை வீடு. அது போல ஏறிது மதியானத்துல ஏறிது எல்லாம் தண்ணி ஊத்தி அமைக்கிறாங்க. அமைக்க முடியல. நான் என்ன சொல்றாங்க போய் நல்லா ஏறினும் நல்லா ஏறினும் நல்லா ஏறினும் நல்லா ஏறினும் அப்படின்னு கம்பெனி பாக்கலாம். ஓஹோ இவன் அவளை சொல்றாங்க சொல்றான். இவனை சும்மா கூடாது அப்படின்னு அவன் கூட்டால வாட்டுவாங்க. அந்த ஏரி வீட்டுல ஆளுங்க குச்சி போடுவாங்க. வாங்குறாங்க. அதான் தோல் பண்ண அவன் நான் சொன்னான் தம்பி இப்படி போக கூடாது அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும் சொல்லே போட நேரம் சொல்லே போன சாயம் தாண்டு விளந்த. ஆமா அங்க வந்து ஒரே வீட்டுக்கு ஒரே பையன் இருந்துக்கிறான். மாடு முட்டி தண்ணி பிடிச்சு பாரு. எடுத்து மாடு பிடிச்சிக்கிறான். மாடு பிடிச்சிக்கிறான். அவங்களுக்குள்ள அடிச்சு பாரு கண்ணுல கொம்பல் அடிச்சு பாரு. ஒரு கண்ணு வெளியே வந்துச்சு. கண்ணு வெளியே வந்துச்சு. இது ஆஸ்பத்திரி தீர்ந்து போறதுக்கு கொண்டாந்து கூட்டு ரோட்ல வச்சுக்கிறாங்க. வண்டி கண்டிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல போய் இது அவிஞ்சு போகணும் இது அவிஞ்சு போகணும் இது அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும். சும்மா கம்பாங்களா இந்த ஒரு புள்ள கம்பெனி பண்ணா கம்பெனி பண்ணா அந்த கட்டை நேத்து பாரு அதுல முளவு செஞ்சு வாங்கணும் வாங்கணும் அவனால வாங்கணும் வாங்கணும். அதான் தோல் போடணும். அவன் என்ன சொல்றான் தம்பி இப்படி போக கூடாது நான் சொன்ன மாதிரி போ. இது நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் அப்படியே சொல்லே போடணும். நான் பார்த்த ஓதி பண்ணு நேரா ரோட்டே போன உதவுது உதவுது. நம்ம குறுக்க ஆத்தால பூந்து போகலாம். குறுக்க ஆத்தால பூந்து போய் பூந்து போய் அந்த திருக்கோவில் போடும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மணமணி கிட்ட போயினேன். கிட்ட போய் ஆத்துல கை ஆத்துல நடந்து போறேன் நடந்து போறேன். அண்டான கால இருந்து 4 பொம்பளை வேற சமைச்சு வராங்க. வேற எடுத்து வராங்க தூக்கி வராங்க. ஒரு முட்டியா தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி கிட்ட வந்து அந்த 4 பொம்பளைட்டும் லேசா துணி தூக்குனாங்க. தண்ணி கண்ணா பொம்பளை கொஞ்சம் போல தூக்கி ஆடணும். நான் என்ன சொல்றேன் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் அப்படின்னு கம்பெனி பாங்களா நம்ம தண்ணி போடணும் தூங்குறோம். இவன் முடி சொல்றாங்க
அப்படி வேற தம்பிக்கே போட்டாங்க போட்டு போட்டு வாங்கணும் அவனால குச்சி எடுத்து வாங்கினாங்க வாங்கணும் அதுல இருந்து பார்த்தா ஓசி மேல மாத்தான் அம்மா விடுத்த தேவையில்ல தேவலன்னு மேல தேவையில்ல போடா கம்மி நீ போ உங்க ஒப்பனுக்கு இருக்காது போடா நான் எப்பவுமே இருக்கல போடா உங்க ஒப்பனுக்கு இருக்காது அம்மா தான கை தரணும் அம்மா
கம்மியாட்டி வந்து கம்மியா அது உங்களும் இல்லடா அது கேக்குறதுல என்னதான் கேக்குது ஒன்னியா அட ஒரு நாள் வந்து வாங்கி திட்டு வந்து உங்க வீட்டுல இங்க அதொன்னும் சொல்லி தினமும் சொல்லி காட்டிட்டான் ஒரு நாள் வந்தேன் அன்னைக்கு வந்து நான் வாங்கி திட்டு வந்துட்டேன் கல்யாணம் சொன்னீங்க இல்லடா காது குத்துன்னு வந்தான் அன்னைக்கு ஒரு நாள் சோறு போட்டு சொல்லி தினம் சொல்லுது ஆமா சரி ஒரு வாங்கி தின்னு என்ன பண்றது நான் ரோசக்காரன் ஆமா அதான் நான் வரல நீ வரான்னுட்டேன் வாண்டு கொடுத்தா நீ என்கிட்ட கூட்டாண்டு நின்ட்ட நான் வந்து ஒரு நாள் சாப்பிட்டு நீ வந்துட்டேன். சங்க கட்டுறவன் சாமி ஜாதிக்கு பெரிய மனுஷன் அதான் யாரு அரசாங்க அமைச்சர் யாரும் கிடையாதா? ஏம்மா வாங்க அண்ணா வாங்க வணக்கம் வாங்க வணக்கம். கீ உட்காரு இஷ்டத்துக்கு பேசுறது ஆமா கம்யூனிட்டி கண்டவனுக்கு போனா வாங்கி தரோம் என் கூட்ட வந்து வந்து உங்க கூட்ட வந்து ஒரு ஒண்ணு வாங்கி தின்னாதான் எனக்கு தூக்கம் வரும் ஆமா ஆனா ஆளை பார்த்தா அண்ணான்னு கும்பிடுறது என்னடா பத்தியாடா டேய்? ஓ பின்னிடா ஏடா தப்பா பேச நினைக்கிறீங்களா? சரி இருக்கட்டும் உங்களை ஒரு காலம் நான் தப்பா பேச மாட்டேன். ஐயோ ஆமாடா. அது ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல தாளகாரம் முத்தலகாரம் கெட்டிக்காரன் வாங்கி வந்து வர்றோம் வர அப்படி என்னடா? ஆமா சூரவாசர வந்தான் அவன் வீட்டுல அவன் இஷ்டத்துக்கு அடிச்சான் அவன் பாடியில அடி வாங்கியிருப்பான் அவன் எழுத்து அடிக்க முடியாது அங்க அங்க அந்த வேலை நம்ம கிட்ட தீர்த்துக்கிட்டு இங்க வந்து ஜாட் எடுத்து வாங்குறான் அவன் போய் பார்த்துட்டான் கடையில படுத்துங்க ராசனு போய் இதை இப்பதான் வந்துக்கிறான் ஒரு சுத்து போட கொண்டு வந்துக்குது இவன் வீட்டுல என்ன கஷ்டமோ தெரியாது காலைல பேசுறது போய் நம்ம மேல தீர்த்துக்கிட்டதெல்லாம் வாங்கி தினவன் அந்த விருந்தாளி போந்தவன் இருந்த விட ஏய் அப்படி எல்லாம் கிடையாது. எப்படியா? ஐயா தப்பா பேசணும்னு எந்த காலத்தில் நினைக்க வேண்டாம். அவரு பேச்சுதான் தப்பா பேசி நினைக்கிறேன் என்ன அது என்னடா அது? ஏய், மனதில யார் ஒருவர் மேல் உண்மையான பாசம் இருக்குதோ அவங்கள தான் திட்ட முடியும். எல்லாத்தையும் பேச முடியுமா? அது சரி எப்படி எப்படி உன் மேல பாசம் எனக்கு இருக்கும் நான் ஆடலாம் தசை ஆடலடா. அம்மனத்து வை கடிச்சிட்டு இருக்கோம் வை கடிக்காத புடிச்சிட்டேன் என்ன பண்ற ரைட். சரி இருந்தாலும் போகட்டும். சரி சரி அது பாராட்டு போகட்டும். கட்டுனது சபையோர் இருக்கிறதே. என்னடா நீ சொல்ல வந்தடா? இல்ல வந்து கரை பெருசுதா மாடப்பட்டு போற வரி படிப்போம் கம்யூனிட்டி. எம்ம மோடு பழங்குது வந்து பாருங்க மடப்பட்டு போற வரைக்கும் நாங்க ஓடுறது பின்னால வர்றது நாங்க விட்டு வைக்கிறோம் நாளைக்கு போக வந்த வழிதான் நம்ம. ஆமா அத வந்து பாரு நாங்க விடுவோம் எம்மா கருப்பு தோட்டங்குது ஓ ஆமா ஏய் எம்ம பியோன் மறங்குது நாங்க நினைச்சாதான் நீ ஆம்பளை காட்ட முடியும் வீரத்தை. சரி அதோட போகட்டு விடு அந்த கதைய. சரி டேய் கற்றுணர்ந்த சபையோர் இருக்கிறதே அனைத்து தாய் தந்தரையாக விளக்கக்கூடிய கற்றுணர்ந்த சபையோர் அவர்களுக்கும் இந்த முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து 9 நாள் உற்சவம் நடத்தினாலும் மக்களிடத்திலே குறைவில்லாத செல்வத்தோடு மாறி மழை பெய்து மக்களிடத்திலே பிரிகள் எல்லாம் தீர வேண்டும் என்பதற்காக இந்த வடமாமாந்தூர் நன்னகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நல்ல விதமாக உடம்பு பிணி எல்லாம் தீர வேண்டும் என்பதற்காக முருகருக்கு பூஜை செய்தார். தம்பி இந்த உடலாகப்பட்டது எதை பிடிக்கணும் பேசலாமா? இந்த உடலாகப்பட்டது எதை எப்படி எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கடவுளுடைய விதிச்சாரம். ஏன்னா எப்படி எப்படி இருந்தாலும் உலகத்தில் சத்தியம் தவறாதவர் யாரு யமதர்மன். அப்படி சத்தியம் தவறாதவர் ஒரு சின்ன கதை. ஏன்னு கேட்டா ஒரு குப்புசாமி இருந்தான். குப்புசாமியுடைய மகா அப்புசாமி இருந்தான். ஆமா அவன் இருந்தா உடனே வள்ளலார் உலகத்திலே மிக கரிக்கக்கூடியவர். ஆமா அந்த சரி அப்ப வள்ளலார் கிட்ட பார்த்தாரு. உலகத்துல வள்ளலார் கணிச்சு சொன்னார். ஒருத்தன் போய் ஒருத்தன் ஜோசிக்காரங்கிட்ட ஜோசியம் பாக்குறான். ஐயா உங்களுக்கு என்ன ஒரு 4 நாள்ல உங்க ஜாதக பலன் முடிய போகுது, உங்களை ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வள்ளலார் சொல்லிட்டார். வள்ளலார் சொன்ன என்னடா வள்ளலார் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவனுக்கு தூக்கம் வரல. ஆனா வள்ளலார் சொல்றத அவன் நம்பல. உடனே இவனுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகி போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஜோசிக்காரங்கிட்ட போய் ஜோசியம் பாக்குறான். அப்ப ஜோசிக்காரர்கிட்ட பார்த்த உடனே அந்த ஜோசிக்காரர் கணக்கெடுத்து பாக்குறாரு. வள்ளலார் என்னடா அப்படி சொன்னட்டாரு, என்னுடைய காயில் காலம் எப்படி இருக்குது கொஞ்சம் விவரமா விளக்கமா சொல்றான் அப்படின்னு அந்த ஜோசிக்காரர்கிட்ட பண்ணவனே ஜோசிக்காரர் மனசு கஷ்டப்படக்கூடாதுக்காக என்ன சொல்றாரு, உன் ஆயுள் காலம் 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருக்குது, கவலைப்படாத வீட்டுக்கு போடான்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் அந்த அப்புசாமி மாவன் குப்புசாமி என்ன பண்றா, மனைவி கிட்ட போய் இந்த மாதிரி வள்ளலார் சொல்லிட்டாரு என் ஆயுள் காலம் முடிஞ்சிரும் பழகுது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு விதிச்சாரத்தை பண்ணி தயங்கிய வண்ணமாக அந்த 2 பேர் இருக்கிறாங்க. அவரு வள்ளலார் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு உயிர் பிடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்படி நேரம் வந்துருச்சுன்னா உடனே பாக்குறாரு. சரி சரி நான் பாக்குறேன் மாமா சின்னமாடா அண்ணில் கூட்டுப்பா சின்னம்மா நாமலாம் மாத்தி விட்டேன். சரி அது போன நீ பேசுறதுல மறந்துட்டாங்க.
அப்ப பாக்குறாரு பாக்குறாரு அந்த அப்புசாமி குப்புசாமி என்ன நினைக்கிறா என்ன நினைக்கிறாரு? நம்ம ஆயுள் காலம் என்ன முடிஞ்சிருமா மனைவி கிட்ட போய் சொல்றாரு வள்ளலார் எல்லாம் சொல்லிட்டாரு என்ன செய்யறது அப்படின்னு தயங்கி வண்ணமாக இருக்கும்போது மனைவி கிட்ட அந்த வள்ளலார் சொல்ற நாள் வந்து பிடிச்சு அவர் உயிரை பிடிக்கக்கூடிய நேரம் மனைவியும் இவரும் அவர் வீட்டுல கதவை டேப்பால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு வந்து நம்மள கூப்பிடுவாரா என்ன செய்ய போறாருன்னு குப்புசாமி வீட்டுல உட்கார்ந்துருக்கேன் அப்படி வீட்டுல உட்கார்ந்து இருக்க நேரத்துல யமதர்ம சத்தியம் தவறாத மன்னனாச்சு அவர் என்ன சொல்றாரு கப்புசாமி அந்த குப்புசாமியுடைய கதவை தட்டுறாரு குப்புசாமி ஒரு ஆயுள் காலம் முடிஞ்சு விட்டது கிளம்பி வாடா என் பின்னாடி அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த குப்புசாமி மனைவி கதவை திறந்து ஐயா யமதர்மனே வாங்கய்யா வாங்கய்யா உடனே யமதர்மனுக்கு ரொம்ப தயங்க வேணாம மனசுல ஒரு இது விழப்பாயிடுச்சு என்னடா ஒரு யமதர்மம் ஒரு உயிரை பிடிக்க போறான்னா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுவோம் மனுஷன் பயப்படுவான் இவன் பயப்படாத இருக்கிறானே என்னடா இப்ப கூப்பிடுறானே அப்படின்னு சொன்ன உடனே குப்புசாமி பொண்டாட்டியும் அவர் காலில் வந்துடுறோன்னு சுமங்கலியாருன்னு சொல்லி ஆயுளுக்கு கொடுத்துறாரு குடுத்துட்டாரு சரி யமதர்மா நீங்க வாங்க உட்காருங்க நீங்க எதற்காக வந்திருக்கேன்னு பார்த்து ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு என் பின்னாடி தொடர்ந்து வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு ஐயா நாங்க வரத்துக்கு நான் பாக்கல யாரு குப்புசாமி சொல்றேன் யமதர்மன் கிட்ட நான் ஆயுள் காலம் முடிச்சது ரைட்டு தான் பின்னாடி நான் வரேன் என் உயிரை பிடிக்கதான் நீ வந்திருக்கிறேன் ஆனா யமதர்மன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களே 32 பதார்த்தத்தோட என் வீட்டுல சாப்பிட்டாகணும் அப்படின்னு குப்புசாமி சொல்றான் என்னடா எந்த ஒரு யமதர்மனுக்கு எவனாவது படையில் வச்சிருக்காங்க யமதர்மம் தாங்கி வேண்டாமான்னு சொல்லி சரி உன் வீட்டுல சாப்பிட அப்படின்னு சொன்ன உடனே 32 விதமான சாப்பாடு குப்புசாமி பொண்டாட்டி செய்யறாங்க அப்படி சாப்பாடு செஞ்சு யமதர்மனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பரிமாறுறாங்க ஆமா யமதர்மன் நல்லா சாப்பிடுறாரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே பாயாசம் கலந்துல பாயாசம் கொண்டு வந்து குப்புசாமி மனைவி பாயாசம் கொடுக்குறாங்க அப்படி குப்புசாமி மனைவி கொடுத்த உடனே அந்த பாயாசத்துல விஷத்தை கலந்துறாங்க யமதர்மனுக்கு உடனே யமதர்மா அந்த பாயாசத்தை எடுத்து சாப்பிடுறாரு ஆனா யமதர்மனுக்கு அவரும் கடவுளாச்சு அவர் உயிர் எப்படி போகும் அந்த பாயாசத்தை சாப்பிட்ட உடனே மயக்கம் வந்துருச்சு அப்படி அந்த மயக்கத்துல தயங்க வண்ணமா படுத்திருக்காரு அப்ப குப்புசாமி பொண்டாட்டியும் யமதர்மா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்ப மூச்சு விடுப்பாரா உயிர் போயிடுச்சான்னு தெரியல ஆனா அந்த உலகனுடைய கணக்கு உயிருடைய கணக்கு யமதர்மனுடைய கையில இருக்கிறத பாக்குறாங்க குப்புசாமி பொண்டாட்டியும் அப்ப முதல் ஏட்ல என்ன இருக்குது அப்புசாமி மகன் குப்புசாமியுடைய மகன் உயிரை பிடிக்கப்படுது முதல் ஏட்ல இருக்குது உடனே அவனுடைய குப்புசாமி மனைவி என்ன சொல்றாங்க அந்த முதல் ஏட்டை எடுத்து கடைசி உலகம் எப்ப முடியுதோ அந்த ஏட்ல திருப்பி அடியில வச்சிருக்காங்க ஆமா உலகத்துல அடியில எடுத்து வச்சிடறாங்க உடனே கொஞ்ச நேரம் பாக்குறாங்க யமதர்ம வீழ்ச்சி பாக்குறாங்க கொஞ்ச நேரம் தெரிச்சு யமதர்ம திடீர்னு ஏஞ்சி பாக்குறாங்க அப்ப ஏஞ்ச உடனே குப்புசாமி பொண்டாட்டி ஐயா எங்க உயிர் வேணா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்றாரு குப்புசாமி டேய் நான் உண்ட கூட்டுக்கு ரெண்டக நினைக்க மாட்டேன் ஏன்னா உன் வீட்டுல கை நினைச்சு சாப்பிட்டு உயிரை நான் பிடிக்கிறதுக்கு இல்லைன்னா இவங்க பண்ற சூழ்ச்சி கடவுளாச்சு அவருக்கு தெரியாத போயிருமா உடனே அவர் என்ன செய்யறாரு யாருக்கு நான் துரோகம் நினைக்கிறேன் ஏன்னா உன் வீட்டுல சாப்பிட்டேன் இதுக்கு நான் துரோகம் நினைக்கல இன்னைக்கு வித்தியாசமான கணக்கு பார்க்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் உலகத்தை உயிரை பிடிக்கிறது எவனுக்கு தெரியுது கண்டிப்பா தெரியல உடனே எடுத்து பிடிச்சு திருப்பி பாக்குறாரு அந்த முறையேட்ட பாக்குறாரு முறையேட்ட பார்த்த உடனே கல்ல வேணாம் இந்த உலகத்துல நான் லாஸ்ட்ல திருப்பி போறேன் எடுத்த உடனே அப்புசாமி மகன் குப்புசாமி உயிர் பிடிக்கப்படுது உடனே கணக்கு எடுத்தாரு அவனோட உயிரை பிடிச்சாரு சென்று போனார் அப்பேற்பட்ட யமதர்மனை கூட அடப்பதற்கு எப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு சக்தி வாழ்ந்தார் அப்பேற்பட்ட யமதர்மனை அடக்கினாலும் இந்த வடமாமந்தூர் நன்னகரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அருள் தந்து இந்த மக்களுக்கு எல்லாம் காட்சி தர வேண்டும் என்பதற்காக சக்தி ஒன்று சமயமதனாக இருந்தாலும் இந்த அம்மாவுக்காக இந்த எல்லையில வந்திருக்கிறேன் அவருடைய அம்மாவாக முருகனுடைய அம்மா பேர் இருந்தார் பார்வதி தாயா அந்த அம்மா மேல ஒரு பாட்டு பண்ணாதான் இந்த மாரியம்மன் தாள் தொழுதா மனக்கவலை ஓடிவிடும் காரியங்கள் கைகூடும் கண்டரக்கம் தீர்ந்துவிடும் இந்த மாரியம்மன் தாள் தொழுதா
கவலை ஓடிவிடும் ஓடிவிடும். காரியங்கள் கைகூடும் கைகூடும். அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு உலகத்துல எத்தனை விதமான கண்ணு தெரியுமா இருக்குது எப்படி? இவளுக்கு 1000 கண் கண்ணு. இந்த நம்ம நாடகத்தை கண்டுகளிக்கிறாங்க இல்லையா இவங்க மனதுல ஒவ்வொரு கோரிக்கை வச்சுதான் நம்மள பாக்குறாங்க இருந்தாலும் இவங்க மனதுல ஒரு கோரிக்கை வச்சு பாப்பாங்க எப்படி? அவருக்கு 1000 கண்ணாச்சு இவங்க நல்லா பார்க்கக்கூடிய ஒரு சக்தி கொடுத்திருக்குது இவங்க கடவுள் மேல கடவுளுக்கு சமமானவர்கள் அவள 1000 கண் உடையவளா இந்த அகிலம் எல்லாம் நிறைந்தவளா சங்கடத்தை தீர்ப்பவளா சமயத்தில் காப்பவளா அவள் 1000 கண் உடையவளாக இருந்தாலும் இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்து நமக்கு எப்படி காட்சி தருகிறாள்